திருமண வீடா இருந்தா அந்த வீட்டுல நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இளவ வீடா இருந்தா அந்த வீட்டுல நான் தான் புணமா இருக்கணுங்கிற மாதிரி இவர் அழைப்புதல் என்ன போடுறாருன்னா, வைகாசி அனுடம் உள்ளபடியே அவருக்கு தைரியம் இருக்குமானால் வள்ளுவருக்கு குறுக்கே அவர் வெள்ளை நூல் போட்டிருக்கணும். ஜூன் 4க்கு பிறகு அவர் இங்கிருந்து விரட்டப்பட போகிறார். தமிழகத்திலே பாஜகவுக்கு வாய்ப்புகள் இல்லை, 0 தான் கிடைக்க போதும் என்பதை தெரிந்த பிறகு தமிழர்களை கையில் எடுத்திருக்கின்றார்கள். பாசிசவாதிகள் எப்போதுமே ஒரே போன்றுதான் சிந்திப்பார்கள், ஒரே போன்றுதான் பேசுவார்கள். பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு எடுத்து போகப்பட்டது. நான் தான் கடவுளுடைய அவதாரம், இவ்வளவு நாளா நான் வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பெரியார்வாதிகளும் தீவிர திராவிடம் பேசுபவர்களும் சீமான் ஒரு பொய்யானவன் என்ற அவருடைய முகத்திரையை கிழித்தவுடன் பச்சை தமிழர் காமராசர் என்று தன்னுடைய பிரச்சார யுத்தியை மாற்றினார். தளபதி அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் மிக மோசமாக நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கு தனி மரியாதை வழங்கி நீதி வழங்கப்படும். பொக்கிசாரியினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருக்குன்னா தமிழர்கள் அத்தனை பேரும் திருடர்கள். பாசிசவாதிகளுடைய பின்னால் போகிறவர்கள் எல்லாம் ஒரு விதமான வன்ம மனநிலை கொண்டவர்கள், மனப்பிரல்வு கொண்டவர்கள். நம்மை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. பிரபாகரன் இடத்துல நான் இருந்திருந்தா ஒரு சிங்களன் கூட உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு. அப்ப நீ பிரபாகரனை விட பெரிய ஆளா? வணக்கம் நண்பர்களே, இது திராவிடம் 100. ஒவ்வொரு வாரமும் நம்முடைய மக்களுக்காக, மக்கள் சேவைகளுக்காக, தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக, திராவிட இனத்தினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பினுடைய பணியாக நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய வேலைகளை நாம் மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காகவும், இந்த நாட்டு நடப்பை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர், திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வைரமுத்து அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தோழர் வைரமுத்து அவர்கள் வணக்கம். வணக்கங்க. திருப்பூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணியினுடைய துணை செயலாளர், பல்லடம் ஒன்றிய குழுவினுடைய துணைத் தலைவர் நண்பர் பால் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். தோழர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, இந்த வாரத்தினுடைய நிகழ்வுகளை இந்த மக்களுக்கு எப்படி எடுத்து சொல்ல போறோம் அப்படிங்கிற தொடர்பா நம்ம தொடர்ந்து பேச போறோம் நண்பர்களே. ஒண்ணுல இப்போ ஒரு முதல் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, இந்த வார நிகழ்வுன்னு சொன்னதுமே உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும். 10 ஆண்டுகளாக இந்திய நாட்டை ஆண்டு, 10 ஆண்டுகளாக இந்தியாவினுடைய பிரதம அமைச்சராக இருந்து, நான் இதை செய்திருக்கிறேன் எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்பதற்கு ஒரு சின்ன தகுதி கூட இல்லாத ஒரு மனிதர், தேவையில்லாத பிரச்சனைகளை ஒவ்வொரு இடத்திலும் தூண்டி விட்டுட்டு, பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு போகப்பட்டது அப்படிங்கிற சொல்லவுமே, நான் தான் கடவுளுடைய அவதாரம், இவ்வளவு நாளா நான் வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப நான் கடவுளுடைய அவதாரமா மாறிட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இவர் எப்படி கொண்டு போய் நிறுத்துறாருன்னு தெரியல. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாலே தமிழ்நாட்டுல ஒரு ஆள் சொன்னாரு, நான் தான் கிருஷ்ணனோட அவதாரம்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இவர் நான் தான் கடவுளோட அவதாரம்னு சொல்றதை பார்க்கிற போது, இந்தியாவின் சீமானாக நான் மோடியை பார்க்கிறேன், தமிழ்நாட்டின் மோடியாக நான் சீமானை பார்க்கிறேன் அப்படிங்கிற நிலையில தான் இவங்க 2 பேர்த்துடைய போக்கும் இருக்குது நண்பர்களே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பார்த்திருப்பீங்க. இந்த நிலையில இவர்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் என்ன? தோழர் வைரமுத்து சொல்லுங்க. அதாவதுங்க, பாசிசவாதிகள் எப்போதுமே ஒரே போன்றுதான் சிந்திப்பார்கள், ஒரே போன்றுதான் பேசுவார்கள். இப்ப ஹிட்லரே கடைசி கட்டத்தில் தன்னை ஒரு கடவுளுடைய அவதாரம் என்றுதான் சொல்லிக் கொண்டதாக நான் அறிந்திருக்கிறேன். ஆனா அந்த ஹிட்லருக்கு முடிவுரை எழுதியது ஸ்டாலின் தான். அதே போல இந்தியாவினுடைய ஹிட்லராக இருக்கக்கூடிய இந்த மோடிக்கு முடிவுரை எழுத போவது நம்முடைய தலைவர் ஸ்டாலின் தான். இப்ப அந்த அச்ச உணர்வு தான் நம்ம இந்த வாரம், நம்ம இந்த நிகழ்வை நம்ம 2-3 வாரங்களா தொடர்ந்து பேசும் பொழுது நம்ம ஒவ்வொரு முறை பேசி வந்தது அதுதான். என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாத நிலைக்கு இன்றைக்கு மோடி போய்விட்டார். அப்போ அதனால தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் பேசியிருக்கிறார். இப்ப நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2 நிகழ்வுகள், 2 செய்திகள். ஒன்று பாத்தீங்கன்னா, பூரி ஜெகநாதர் கோவிலினுடைய பொக்கிஷ அறையினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போய்விட்டது அப்படின்னு சொல்றார். இது ஏறத்தாழ பாத்தீங்க அப்படின்னா, இதுல அவர் வி.கே. பாண்டியன் ஐஏஎஸ் அவர்களை குறிவைக்கிறார். வி.கே. பாண்டியன் ஐஏஎஸ் மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மேலூர்ல பிறந்தவர். மேலூரில் பிறந்து ஒரு தன்னுடைய தீவிர விடாமுயற்சியின் காரணமாக படித்து இந்திய குடிமை பணி தேர்வை முடித்து விட்டு இன்றைக்கு ஒரிசா கேடர்ல அவர் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக போய் பணிக்கு போன இடத்துல ஏதோ பணிக்கு செய்தோம் அப்படிங்கிறது இல்லாம, அந்த பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல மக்கள் பணியே மகேசன் பணின்னு அந்த மக்களுக்காக தன்னை முற்றிலும் பயன்படுத்தி கொண்டதன் காரணமா அந்த ஒரிசா மக்களுடைய அன்பை பெற்றவராக அவர் இன்றைக்கு இருக்கிறார். அதன் தொடர்ச்சி தான் அவர் இன்றைக்கு பணியிலிருந்து விழுப்பு ஓய்வு பெற்றுவிட்டு அவர் இன்றைக்கு பிஜு ஜனதா தளுடைய முக்கிய தலைவராக இருந்திருக்கிறார். அவருக்கு இப்போ மோடிக்கு இவ்வளவு எதற்காக கோபம் வி.கே. பாண்டியன் மீது அப்படின்னா, பாஜக பிஜு ஜனதா தள் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அவர் வி.கே. பாண்டியன் கொடுத்த ஆலோசனையின் காரணமாகத்தான் பிஜு பட்நாயக் பிஜேபியோடு கூட்டணி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்
அந்த ஒரு விரக்தியில தான் என்ன பண்றாங்கன்னா, நவீன் பட்நாயக் அட்டாக் பண்றதை விட அதிகமாக வந்து வி.கே. பாண்டியன் அவர்களை அட்டாக் பண்ண தொடங்குறாங்க. இன்னொன்று வந்து அவர்கள் எப்போதுமே பேசுகிற அந்த இனத்வேஷம். அப்ப நம்ம தமிழர்களை வந்து இப்போ பொக்கிஷாரியினுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருக்குன்னா தமிழர்கள் அத்தனை பேரும் திருடர்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அங்கே ஒரிசாவுக்கு ஆதரவாக ஒரு பேசுவதை போல பேசலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த நான் தான் கடவுள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் போயிட்டார் அப்படின்னா, பொதுவாக வந்து இப்போ நீங்க சீமானை பத்தியும் சொன்னீங்க. அப்போ வந்து சீமானுடைய ஆரம்ப கட்டத்திலேயே நான் ஒரு முறை அளித்த நேர்காணல்ல அதை சொல்லியிருந்தேன். அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னா, முதல்ல வந்து அவர் என்ன சொல்லி கொண்டாருன்னா, நான் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய தம்பி, எங்க அண்ணன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவரால் அடையாளம் காட்டப்பட்டவன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு நான் ஒரு ஸ்டேஜ்ல சொன்னேன், நான் தான் பிரபாகரன் சொல்லுவாப்புல, இல்ல பிரபாகரனை விட நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொன்னேன். அதே போலவே வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, கொஞ்ச நாள்ல பிரபாகரன் இடத்துல நான் இருந்திருந்தா ஒரு சிங்களன் கூட உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னாரு. அப்போ நீ பிரபாகரனை விட பெரிய ஆளா? அப்போ இது எல்லாமே என்னன்னா, இதை போன்று பேசுவது. ஏன்னா இன்றைக்கு பாசிசவாதிகளுடைய பின்னால் போகிறவர்கள் எல்லாம் ஒரு விதமான வன்ம மனநிலை கொண்டவர்கள், மனப்பிறழ்வு கொண்டவர்கள். அப்போ அவங்களுக்கு இவர்கள் என்ன சொன்னாலும் அதை நம்புறதுக்கான கூட்டம் வந்து அவர்கள் பின்னால் இருக்கிறது. அதனால வந்து இது வெற்று கூச்சலாக இதையெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அறிவார்ந்த மக்கள் வந்து சிந்திக்கிறார்கள், இப்படி பேசுறாங்களே இது உண்மையா? ஏன்னா இதை விட ஒரு இதா என்ன சொல்றாரு, நீங்க இந்த விவகாரத்தில் நம்ம நியாயத்தை என்னன்னு பார்த்தோம்னா 2018 வந்து பொக்கிஷாரையினுடைய சாவி இல்ல பூரி ஜெகநாதர் கோவில்ல. அப்போ உயர் நீதிமன்றமே நேரடியா ஆய்வு செய்யும் பொழுதுதான் அது கண்டுபிடிக்கப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு போய் ஆய்வு செய்ததுக்கு பிறகு ஒரிஜினல் சாவி இல்ல, ஆனா அந்த சாவியினுடைய நகல்கள், அதாவது அதே சாவியினுடைய படிமங்கள் வந்து இருக்கு, அதை திறக்க முடியும் என்கிற ஒரு நிலையெல்லாம் இருக்கு. ஆனால் இப்போது போய் அதை பிரதமர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவருக்கு என்னன்னா, எதையாவது பேசணுங்கிறதுக்காக பேசுறார். அதே போல வந்து இத்தனை நாள் வந்து தாங்கள் கடவுளை காப்பாற்ற வந்தவர்கள், நாங்க இவராலதான் ராமர் கோயில் வந்துச்சு என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, இன்னைக்கு நான் தான் கடவுள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போயிருக்காங்க. ஆனா மக்கள் இதை உணர்ந்து கொண்டிருப்பதால் அவர்கள் நல்ல ஒரு பதிலை இதற்கு தரப்போகிறார்கள். கண்டிப்பா தோழர். அதாவது இப்ப என்னன்னா, அவர் வந்து கடவுள் அப்படின்னு சொன்னா, நேத்திக்கு வந்து யூடியூப்ல ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தது. என்ன கேட்டிருந்த, நீ கடவுளோட அவதாரமா இருந்தீங்கன்னா உனக்கு தொப்புள் இருக்கக்கூடாது, பயாலஜிக்கல் பாயா இருந்தா மட்டும்தான் உனக்கு தொப்புள் இருக்கும், நீ பயாலஜிக்கல் சைல்டே இல்லைன்னு சொன்னீங்கன்னா உனக்கு தொப்புள் இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. திரு பால், இது தொடர்பா நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. திராவிடம் 100 என்ற கருத்துகளில் இந்த வாய்ப்பினை வழங்கி 2வது முறையாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக இயக்கத்தை சார்ந்த தோழர்களுக்கு முதல்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விசமத்தனத்தை பேசி, சாதியை பேசி, இனத்தை பேசி, தாலியை பற்றி பேசி, மக்களுடைய உணர்வை தூண்டி தன்னுடைய ஓட்டு வங்கியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒருபோதும் தேர்தல் களத்திலே அவர்களுக்கு வெல்லாது. நீங்கள் ஒரிசாவிலே முன்னாள் IAS அதிகாரியை பற்றி பேசியது, தமிழகத்திலே பாஜகவுக்கு வாய்ப்புகள் இல்லை, 0 தான் கிடைக்க போதும் என்பதை தெரிந்த பிறகு தமிழர்களை கையில் எடுத்திருக்கின்றார்கள். அதே போல சீமானை சொல்ல போனால் ஐயா அவர்கள் தெளிவாக சொன்னார். சீமான் தன்னுடைய அரசியல் களத்தில் பொது வாழ்க்கையில் தொடங்கிய போது தந்தை பெரியார் அவர்களை பின்பற்றுவேன் என்று பெரியார்வாதிகளை எல்லாம் முன்னிறுத்தினார். பெரியார்வாதிகளும் தீவிர திராவிடம் பேசுபவர்களும் சீமான் ஒரு பொய்யானவன் என்ற அவருடைய முகத்திரையை கிழித்தவுடன் பச்சை தமிழர் காமராசர் என்று தன்னுடைய பிரச்சார யுத்தியை மாற்றினார். அதற்கு பிறகு பழனிக்கு பாத யாத்திரை செய்து என்னுடைய முப்பாட்டன் என்று சொன்னார். கிருஷ்ண பரமாத்மாவை விமர்சித்த சீமான் இன்றைக்கு நான் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய மறு உருவமாக மாறி இவர்களுக்கெல்லாம் அநீதி நிலைக்கும் இடத்திலெல்லாம் நியாயத்தை நான் கேட்பேன் என்று சொல்லுவதை போல சீமானும் நவீன சீமானாகத்தான் நாம் மோடியை பார்க்க வேண்டும். இருவர்களினுடைய வாழ்வும் தான் பிழைக்க வேண்டும், மக்கள் ஏதோ ஒரு துருவத்தில் நம்மை பற்றி பேச வேண்டும், நாம் பயனடைய வேண்டும் என்று மக்களிடத்தில் விசமத்தனத்தை பரப்பக்கூடியவர்கள். இந்திய திருநாடு இவர்களை போன்ற தலைவர்களை ஒருபோதும் நாம் விட்டு வைக்க கூடாது. ஒருமைப்பாடு கொண்ட இந்த தேசத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால், இது மதசார்பற்ற நாடாக நாம் இருக்க வேண்டும் என்றால், வளர்ச்சியை நோக்கி மட்டும் இந்தியா பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், மோடி சீமான் போன்றவர்கள் எல்லாம் அரசியல் களத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டிய காலம் வெறு துறையில் இல்லை என்பதை இந்த இடத்திலே உறக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி பால், நன்றி பால். இப்ப என்னன்னா, இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நான் தான் கடவுள், நான் தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையை, தவறான பழக்கத்தை மக்களிடத்துல பழக்கிட்டு இருக்கிற போது, நம்ம திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் திராவிட பள்ளி என்கின்ற ஒரு அமைப்பு மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பது உங்களை எனக்கு தெரியும். முந்தா நாள் நடைபெற்ற திராவிட பள்ளி மாணவர் கூட்டம் 19ஆம் தேதி அன்னைக்கு திராவிட பள்ளி மாணவர் கலந்தாய்வு கூட்டம் சென்னையில நடக்குது. நடந்த கூட்டத்துல ஒரு சிறப்பான ஒரு பெண்மணி, உண்மையாவே
மிகச் சிறப்பா இருந்துச்சு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில நான் ஒரு குடும்ப பெண்மணியாக எங்க வீட்டுல இருந்த பூஜை அறையை இப்ப நான் கம்ப்யூட்டர் அறையா மாத்தி வச்சுட்டேன். நான் திராவிட பள்ளியினுடைய மூலமாக திராவிட இயக்கத்தினுடைய உணர்வுகளை பெற்றிருக்கிறேன். பெரியார், அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு திராவிட பள்ளி முழுமையா சொல்லி கொடுத்திருக்குது. உண்மையான பகுத்தறிவு என்னன்னு சொல்லி கொடுத்திருக்குது. பெண்ணுரிமைனா என்னன்னு சொல்லி கொடுத்திருக்குது. என்னுடைய மகன்களுக்கு நான் எந்த வேலையிலும் ஒரு டௌரி வாங்கி திருமணம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதியை சொல்லி கொடுத்திருக்குன்னு சொல்லி திராவிட பள்ளி மாணவியாக அவர்களுடைய பேச்சு, அந்த பெண்ணுடைய பேச்சு உண்மையாக மகாலட்சுமிங்கிற பெண்ணுடைய பேச்சு எல்லாருடைய இதயத்தையும் தொட்ட மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் பாத்தீங்கன்னா அடிக்கடி இதை சுட்டி காட்டிட்டே இருக்காங்க. தலைவர் நம்முடைய தலைவர் ஐயா சுபவி அவர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் உங்கள் திராவிட பள்ளி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, திராவிட பள்ளியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி தலைவர் அவர்களுடைய விசாரணைக்கு அதிகம் உட்பட்டிருக்கிறது திராவிட பள்ளி தான். திராவிட பள்ளி தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு ஏன் இருக்குது அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னு பாக்குற போது இப்படிதான் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது மகாலட்சுமி போன்றவர்கள் இந்த திராவிட இயக்க உணர்வினை கூடுதலாக பெற்று திராவிட இயக்கத்துக்கு தன்னுடைய பணிகள் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத மகாலட்சுமி போன்றவர்கள் திராவிட மாடலினுடைய உண்மையான நிலையை உலகுக்கு வெளிப்படுத்துறாங்கிறது உண்மையா தெரியுது. நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது போன்ற மகாலட்சுமிகள் தொடர்ந்து தமிழகம் எங்கும் உருவாகணும்னு சொன்னோம்னா திராவிட பள்ளி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். திராவிட பள்ளியை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய திமுக கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் உதயநிதி ஆனாலும் அவங்க 2 பேரும் பார்க்கிற பார்வையே வேற. திராவிட பள்ளியை கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் பொழுதுதான் மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள். திராவிட பள்ளி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்லும் போதுதான் மக்களுடைய பணிகள் இன்னும் திராவிட இயக்க உணர்வு கூடுதலாக பெற்று செயல்படுவார்கள் சொல்லி பெருமைப்படுறாங்க. அந்த திராவிட பள்ளியில செயல்பட்டு திராவிட பள்ளியின் ஒரு அடையாளமாக, திராவிட பள்ளியின் ஒரு உதாரணமாக நின்றிருக்கக்கூடிய மகாலட்சுமியை நாம் திராவிடம் 100 சார்பாக வாழ்த்துவோம். வாழ்க வளர்க. மாண்புமிகு மேதக ஆளுநர் அலுவலகத்துல கிண்டியில திருக்குறள் நிகழ்ச்சி ஒன்று நடத்துறேன்னு சொல்லிட்டு அதற்கான அழைப்பிதழ்ல திருவள்ளுவருக்கு ஏதாவது ஒரு வகையில, அதாவது எப்படின்னா நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வழியில் நான் பேசிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு திரைப்படத்துல சொல்லுவாங்க, திருமண வீடா இருந்தா அந்த வீட்டுல நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், இளவ வீடா இருந்தா அந்த வீட்டுல நான் தான் போனமா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து இங்க போட்டு வச்சுட்டு ஏதாவது ஒரு வகையில் இந்த தேர்தல் அறிவிப்புகள் இந்த ஒரு 1.5 மாசமா அவரை பத்தி எந்த செய்தியும் இல்ல. ஒரு காவி உடைய போட்டு திருவள்ளுவர் படத்தை போடுறா, எப்படி இருந்தாலும் 4 பேர் என்னை பத்தி பேசுவானல்ல, இப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனப்பிறழ்ச்சி அடைந்தவர் நமக்கு இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. இது தொடர்பாக தோழர் வைரமுத்து சொல்லுங்க. அதாவது இன்றைக்கு ஆளுநர் ஏற்பாடு செய்திருக்கிற நிகழ்ச்சி அவர் வெளிப்படையாக பாஜகவிற்கு ஆதரவாக இப்போது மோடி அவர்களுடைய பேச்செல்லாம் பத்தி பேசணும். அதிலிருந்து நம்மை திசை திருப்புவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. ஏன்னா பூரி ஜெகநாதர் கோவிலில் அவர் பொக்கிசாரையின் சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு என்று சொன்ன உடனே நம்முடைய முதலமைச்சரும் கடும் கண்டனத்தை தெரிவித்தார். தமிழர்களை கேவலப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி. அப்போ இது இன்றைக்கு தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் இதை பத்தின பேச்சு இருக்கு. அப்போ இதிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை எப்படி திசை திருப்புவது? இப்ப குறிப்பாக நான் கடவுள் என்று சொன்ன மோடியினுடைய பேச்சா இருக்கட்டும், இல்ல தமிழர்கள் பொக்கிசாரையினுடைய சாவியை கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மோடியினுடைய பேச்சாக இருக்கட்டும், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 123 உட்பிரிவு 2 அது என்ன சொல்லுது அப்படின்னா, எந்தவித நீங்க ஜாதி, மொழி, இனம் இதை சொல்லி நீங்கள் வாக்கு சேகரிக்க கூடாது, அது தொடர்பான உணர்வுகளை தூண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதை மீறித்தான் பிரதமர் இப்படி பேசி இருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 31 A உட்பிரிவு H அது என்ன சொல்லுதுன்னா, மக்களிடம் அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிக்க வேண்டும்னு சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, நான் கடவுளின் பிள்ளையாக வந்தவன், கடவுள் தான் என்னை அனுப்பிச்சிருக்காரு, ஒரு காரணம் சரி. அப்போ நீ இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிக்க சொல்லுகிற நேரத்தில் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை அமைச்சர் எப்படி இப்படி பேசலாம்? அப்ப இது தொடர்பான நீங்க எங்கே முறையிடலாம்னா தேர்தல் ஆணையத்துல முறையிடலாம். ஆனா தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த பொதுவா திமுகவுக்கும் அதிமுகவை ஒரே தட்டுல வச்சு இங்க சில நடுநிலையாளர்கள் இது கொடுப்பாங்க, அட்வைஸ் கொடுப்பாங்க, இந்த திராவிட கட்சிகளே இப்படித்தான் அப்படின்வாங்க. அதே போல தேர்தல் ஆணையம் ஒரே கடிதம், ஒரே பதிலை காங்கிரசுக்கும் பாஜக இருவருடைய தலைவர்களுக்கு, மல்லிகார்ஜுன கார்கேக்கும் JP நட்டாக்கும் ஒரே கருத்தை அனுப்புறாங்க. என்னன்னா, நீங்க ஜாதி, மதம், மொழி பத்தி எல்லாம் பேசக்கூடாது. காங்கிரஸ்ல யாரும் அப்படி பேசல. ஆனால் மோடிக்காக குறிப்பிடப்பட வேண்டிய அந்த கடிதம் பாஜகவிற்கு மட்டும் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும்.
ஆனா அதை வந்து கார்கேக்கும் சேர்ந்து அனுப்புறாங்க. அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாஜக வந்தா திருத்திடுவாங்க, இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி, இப்படி அதாவது காங்கிரஸையும் சேர்த்து கண்டிப்பதை போல கண்டித்து இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு பொதுவான கடிதத்தை அனுப்பி இருக்கிறார். அப்போ இதை இங்க இருக்கக்கூடிய அறிவார்ந்த மக்கள் உணர்ந்திருக்காங்க. அப்போ இவங்ககிட்ட இருந்து இந்த பிரச்சனையெல்லாம் இதை மாத்தணும், மடைமாற்றம் செய்யணும். என்ன செய்யலாம் அப்படின்னா, காவி உடை தரித்த வள்ளுவரை போட்டு, நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் வள்ளுவர் ஆண்டு, வள்ளுவர் நாள் என்பது வந்து தை மாதம் முதல் நாள். அதுதான் நம்முடைய தமிழறிஞர்களுடைய வரலாற்று ஆய்வின்படி கிறிஸ்துவுக்கு முன்பாக 31 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் திருவள்ளுவர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அப்போ நாம் இன்றைக்கு நடைமுறையிலே வைத்திருக்கக்கூடிய ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா, உலக பொது ஆண்டாக இருக்கிற 2024ஓடு 31 ஆண்டுகளை கூட்டினால் என்ன ஆண்டு வருமோ அந்த 2055 தான் இன்றைக்கு வள்ளுவர் ஆண்டு. அப்ப தை மாதம் தான் வள்ளுவர் நாள் கொண்டாடப்பட வேண்டும். அதை விடுத்து இவர் அழைப்புதல் என்ன போடுறாருன்னா, வைகாசி அனுடம், அதாவது வைகாசி மாசம் அனுச நட்சத்திரம் அன்னைக்கு. அதனால வைகாசி அனுடம் தான் வள்ளுவர் திருநாள் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு போலியாக ஒரு வரலாற்றை சொல்லி இன்றைக்கு அந்த விழாவை அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்கு வந்து வள்ளுவருக்கு காவி உடை அனுப்பி போட்டிருக்கிறார். உள்ளபடியே அவருக்கு தைரியம் இருக்குமானால் வள்ளுவருக்கு குறுக்கே அவர் வெள்ளை நூல் போட்டிருக்கணும். ஆனா அதை போடாம அந்த காவி உடையை போட்டு மறைத்து தமிழ்நாட்டில் அதையே செய்ய முடியாதுங்கிற பயம் வந்து ஆர் என் ரவிக்கு இருக்கிறது. அதனாலதான் இதை செய்யறார். இப்போ நம்ம முந்தைய கேள்விக்கு பேசும்போது வி.கே. பாண்டியன் என்கிற ஒரு அதிகாரி அங்கே பணியாற்ற போய் ஒரிசாவினுடைய மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று இன்றைக்கு ஒரிசாவினுடைய அடுத்த முதலமைச்சர்ங்கிற நிலைக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே வந்து ஒரு இந்திய காவல் பணி அதிகாரி ஆளுநராக வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த வெறுப்பை சம்பாதித்திருக்கிறார். ஜூன் 4க்கு பிறகு அவர் இங்கிருந்து விரட்டப்பட போகிறார் அப்படிங்கிறதான் நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. வெள்ளத்தனே மலர் நீட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர்களை உள்ளத்தனைய உயர்வு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், அது அது வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு. அந்த வள்ளுவனுக்கு தான் விழா இந்த மாதிரி நிலைமையில எடுத்துட்டு இருக்காங்க தோழர்களே. அது போல நம்ம சூழ்நிலைகள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்குது. மாறிட்டு இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு 40 வழக்குகள் எடுத்திருக்காரு நம்முடைய உயர்நீதிமன்ற நீதியரசர். 40 வழக்குகளில் விசாரணைக்கு எடுத்ததுல 39 வழக்குகள் 4 வாரங்கள் கள்ளி விசாரணை வச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு நபருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 15வது வழக்காக எடுத்த வழக்கு இன்றைக்கு உடனே 2:30 மணிக்கு சொல்லுங்க, அடுத்த நாள் காலையில தீர்ப்பு சொல்லுங்க, தீர்ப்பு ஆவணங்களை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மிக வேகமாக போகுது. இது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க என்ன வேணாலும் மக்கள் விரோத செயல் செய்யலாம், எப்படி வேணாலும் மக்களுக்கு எதிராக பேசலாம், எப்படி வேணாலும் யாரை வேணாலும் திட்டலாம். ஆனா திமுகவுக்கு எதிராக நீங்கள் தலைவர் தளபதி அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் மிக மோசமாக நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கு தனி மரியாதை வழங்கி நீதி வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலை இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வருகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு வருது. வைரமுத்து தொடர்பு. அதாவது பொதுவாக உயர் நீதிமன்றத்தில் விடுமுறை அமர்வு அப்படிங்கிறது, ஏன்னா இது வெக்கேஷன் நடக்குது, இப்ப சம்மர் வெக்கேஷன். விடுமுறை அமர்வுங்கிறது வாரத்தில் 2 நாட்கள் மட்டும்தான் செயல்படும். அந்த வாரத்தில் 2 நாளில் ஒரு நாள் கொடுப்பாங்க, அது வந்து ஃபைலிங்காக. நீங்கள் புதிய மனுக்களை அந்த நாளில் தாக்கல் செய்யலாம். ஒரு நாளில் அந்த மனுக்கள் எல்லாம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இப்படித்தான் உயர்நீதிமன்றம் விடுமுறை கால அமர்வு வந்து செயல்படும். அப்படி நேற்றைய தினம் வந்து விடுமுறை கால அமர்வு வந்து செயல்பட்ட போது வந்து நீதியரசர்கள் 2 அடங்கிய அமர்வுல சவுக்கு சங்கர் அவர்கள் தாக்கல் சார்பில் அவர்களுடைய தாயார் கமலா அவர்கள் வந்து ஒரு ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அவரை வந்து குண்டர் சட்டத்திலே கைது செய்தது செல்லாது, சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரிய வழக்கு. இது போன்ற வழக்குகள் பாத்தீங்கன்னா ஆட்கொணர்வு மனு வழக்குகள் 40 வழக்குகள் வந்து அன்றைய தினம் பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு வந்தது. இதில் 15வது வழக்காக வந்த சங்கர் அவர்களுடைய வழக்கை மட்டும் நீதிபரசர் உடனடியாக எடுத்து விசாரிக்கிறார். மற்ற இதெல்லாம் உடனடியாகவே வாய்தா சொல்லிடுறார். ஏன்னா பொதுவாக வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் மட்டும்தான் விடுமுறை அமர்வில் விசாரிக்கப்படும். மற்றதுக்கு வந்து அடுத்த தேதி கொடுத்துருவாங்க. இப்போ 4 வார காலம் வந்து வாய்தா கொடுக்கப்பட்டு ஜூன் மாதம் வந்து அந்த விடுமுறை அமர்வு முடிந்து நீதிமன்றத்தினுடைய நார்மல் அமர்வு வரும் பொழுது அதை விசாரிப்பது போல இவங்க வாய்தா போட்டாங்க. ஆனா இந்த வழக்குக்கு மட்டும் நேற்று என்ன சொல்றாருன்னா, 2.25க்கு அவர் குண்டர் சட்டத்திலே அவரை கைது செய்து பிறப்பிக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் எனக்கு 2.25 மணிக்குள்ள தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறார். அப்போ 2.25 மணிக்குள் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சார்பில் அந்த ஆவணங்கள், அசல் ஆவணங்கள் அனைத்துமே வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அப்போ வந்து மீண்டும் என்ன சொல்றாருன்னா, இது உடனடியாக நாளை காலை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறார். அப்போதே நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் வி.பி. ராமன் கேட்கிறாரு, இப்படி வந்து ஒரு அவசரம் இந்த வழக்கிலே என்ன இருக்கிறது, வேற ஏதாவது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா? இப்போ உதாரணத்திற்கு வந்து தலைவர் கலைஞர் அவர்களுடைய உடலை எங்கு அடக்கம் செய்வதுன்னு ஒரு வழக்கு வந்தது.
அப்போ அது நள்ளிரவில் எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னா காரணம் என்ன? அடுத்த நாள் நம்ம அடக்கம் செய்தாக வேண்டும். அப்ப அதற்குள்ளாக ஒரு முடிவுக்கு வரணும். அந்த அமர்வு வந்து உடனடியாக விசாரிக்கும். ஆனா இந்த விஷயத்துக்கு வந்து அப்படி ஒரு நிலை இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்றோம்னா, இதே போல அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தாக்கல் செய்த பிணை மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவைக்கு வருது, விசாரணைக்கு வருகிறது. அப்போது வந்து அமலாக்கத்துறை என்ன கேக்குதுன்னா, விடுமுறை அமர்வுல இது விசாரிக்க வேண்டாம், நீங்க தள்ளி வைங்கன்னு சொல்றாங்க. அப்போ அங்கே வந்து உடனடியா என்ன செய்யறாங்க, ஜூலை 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. ஆனால் இங்க என்ன செய்யறாங்க, அவருக்கு விடுமுறை அமர்விலேயே அவர் வழக்கை எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு வரும். அதே போல அவருக்கு இன்னொரு குழுவும் இவங்களே கொடுக்குறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க, நீங்க அதில் கூட உறுதிமொழி அளித்தால் நாங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அந்த உறுதிமொழியை வந்து அவர் உடனடியாக சிறையில் இருப்பதால் இரவே அவர் அந்த உறுதிமொழியெல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு காவல்துறை உதவணும்னு சொல்றாரு. ஆக அவரை வந்து அவருக்கு சாதகமாக எவ்வளவு விஷயங்கள் செய்யப்படுகிறது. இப்ப நான் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணணும். இதே போன்று ஒரு ஓராண்டுக்கு முன்பாக நீதித்துறையில் ஊழல் மணிந்து விட்டதுன்னு இவர் பேசுறார். நீதியரசர்களை இழிவாக பேசுகிறார். இப்போது விசாரிக்கிற இதே நீதிபதியினுடைய அமர்வில் தான் எடுத்துக்கிட்டு அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை கொடுக்கிறது. அப்போதுதான் அவர் கைது செய்யப்படுகிறார். அதுதான் திமுக ஆட்சியில் அவருக்கு முதல் முறையாக கைது செய்யப்பட்டதன் காரணம். திமுக ஏதோ காழ்ப்புணர்ச்சியில கைது பண்ணல, இதே நீதியரசர் பிறப்பித்த உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்டார். பிறகு வந்து அவர் பிணை வாங்கிட்டு வெளியே வந்திருக்கார். இன்னும் அந்த வழக்கை பொறுத்தவரை அவர் குற்றவாளி தான். அப்போதும் அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார், பிரமாண பத்திரம் கொடுத்திருக்காரு, நான் இனிமே பேச மாட்டேன். அப்போ இப்ப எதுக்கு நீங்க பிரமாண பத்திரம் கேட்கறீங்க? நீங்க முதலில் கொடுக்கப்பட்ட பிரமாண பத்திரத்தையே ஒருவன் ஃபாலோ பண்ணல, ஃபாலோ பண்ணாம மீண்டும் செய்யறார். அப்ப அந்த மீறலுக்கு தண்டனை கூட வேண்டுமே தவிர மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்குவது என்பது சட்ட ரீதியாக சரியானதல்ல. அப்போ இவருடைய செயல்பாடெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நாளைக்கே ஒருத்தரை பட்டப்பகல்ல படுகொலை செய்துவிட்டு திமுக ஒழிக ஸ்டாலின் ஒழிகன்னு சொல்லிட்டா நாம் அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இங்க இருப்பவர்களுக்கு ஏற்படும். அதாவது திமுகவை திட்டி பேசினால் நாம் எந்த வகையில் வேண்டுமானாலும் வெளியே வந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பெரியார் சொன்னது ஒண்ணு எனக்கு நினைவுக்கு வருது. நாம் வந்து நீதிமன்றத்தில் முழுமையாக போய் நிற்கும் போது நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லுகிற இடத்தில் அவர் இருப்பார் அப்படின்னு சொன்னார். அவர் இருப்பார்னு சொல்லிட்டேன். அவர் இருப்பார் அப்படின்னு சொல்ற சூழ்நிலை தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். உருவாக்கப்பட்ட நிலையிலும் தொடர்ந்து நம்முடைய போராட்டம் எல்லா வகையிலும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து திராவிடம் 100 விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். இளம் தலைமுறையினருக்கு சமூக நீதி போராளிகளையும் அவர்களின் போராட்டங்களையும் அறிமுகப்படுத்தும் நூல். ஆளுமைகள். ஆசிரியர்கள் சாரதா தேவி, குண சந்திரசேகர், இக்லாஸ் உசைன். விலை ரூபாய் 200 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.